ஷாமியை பற்றி பேசினா நிறைய பேசிகிட்டே போகலாம். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரெட்மிலேருந்து 14 சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ப்ராடக்ட் சேர்த்து லான்ச் பண்ணாங்க. அதில் ஒரு ப்ராடக்ட் ரியல்மி பட்ஸ் 6. ஸோ இது வந்து பட்ஸ் 5யோட வெற்றிகரமான அடுத்த தொடக்கம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் பட்ஸ் 5 யூஸ் பண்ணதில்லை, பட் ஆனால் பட்ஸ் 6 வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட இனிஷியல் இம்ப்ரெஷன் இந்த 3 நாளில் எனக்கு எதெல்லாம் நல்லதுன்னு பட்டுச்சு, இதெல்லாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வாங்கலாமான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ் பரிதாபங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து இதுதான் மினிமலான பாக்ஸ். ரொம்ப வந்து ஆஹா ஓஹோன்னு இருக்க பாக்ஸ்லாம் கிடையாதுங்க. இந்த OnePlusலாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பேக்கிங்கில் வந்து அல்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் வந்து இவங்க வந்து இதோட பட்ஜெட் 3000 ரூபா. ஸோ இந்த பட்ஜெட்டு இப்படி தான் இருக்குன்ற மாதிரி பாக்ஸ்லேயே காட்டுற மாதிரி தான் இருக்குது எனக்கு நாவோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி பட்ஸ் 6ன்னு போட்டிருக்காங்க, ரெட்மி பை ஷாமி அப்படின்னு போட்டிருக்காங்க, கூகுளோட பாஸ்வேர்ட் சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க, மேலே ஒரு QR கோட் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 49 dB ANC இருக்குது, ப்ரீமியம் டியூவல் டிரைவர் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க, டியூவல் டிவைஸ் கனெக்ஷன் போட்டிருக்காங்க, குவாட் மைக் இருக்குது, AI ENC ஃபார் கிளியர் காலிங்னு போட்டிருக்காங்க, கஸ்டமைஸ் ப்ளஸ் 4 ஈகோ சவுண்ட், அதாவது ஈக்குவலைசர் கொடுத்துருக்கேன், அப் டு 42 hours மியூசிக் ப்ளேபேக். இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் போட்டிருக்காங்க. பாக்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாமி அந்த பட் 6ஓட ஒரு டேம்ப்ளேட் இருக்குது, ப்ளஸ் வந்து அதுக்கப்புறமா வந்து இயர் டிப்ஸ், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஒரு டைப் சி கேபிள், மேனுவல். ஸோ எல்லாரோட பாக்ஸ் கண்டென்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இல்லை. சரி, ஓகே, ப்ராடக்ட்டுக்கு வருவோம். நம்ம பாக்ஸாக முக்கியம், நமக்கு ப்ராடக்ட் தான் முக்கியம். ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்குது. ஸோ ரெட்மி இதிலே பார்த்தீங்கன்னா ரெட்மின்னு போட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ ஆல் பிளாஸ்டிக் தான். ஸோ அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதாவது மேலேயும் கீழே மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, சைடில் வந்து ஃபுல்லாக கிளாஸியில் கொடுத்துருக்காங்க, அதுவுமே சைடில் ஒரு பேரிங் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு நீங்கள் ரெட்மி ஃபோனோ இல்லை ஷாமி ஃபோனோ இல்லை போகோ ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு அதிலே காட்டும், இல்லை கூகுளோட ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுலேயுமே காட்டும். இதுக்கு வந்து ஒரு ஆப்பும் இருக்குது, ஷாமி பட்ஸ், அதான் அந்த ஆப்பு. ஸோ நீங்கள் ஒரு ரெட்மி பிரியராக இருக்கீங்க, இல்லை ஷாமி ஃபோன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்புமே தேவையில்லை. ஆப் நீங்கள் லாகின் பண்ணும்போது நீங்கள் இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ப்ளூடூத்தில் போனாலே நீங்கள் வந்து இந்த OnePlusல அவங்களோட டிவைசஸ் எப்படி வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாமோ அந்த மாதிரி நீங்கள் ப்ளூடூத்தில் போனீங்கன்னா இந்த டிவைஸை டேப் பண்ணாலே உங்களுக்கு மொத்த இன்ஃபர்மேஷனுமே வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க லான்ச் பண்ண ரெட்மி. ஸோ ஆஸ் யூஷுவல் பில் குவாலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது லான்ச் பண்ணது வந்து 2800 ஸ்டார்டிங் லான்ச் பண்ணியிருக்காங்க, 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆல்ரெடி ஸ்டோர்லலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, குரோமா, அமேசான், அதுக்கப்புறம் மீ ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இனிஷியலாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 2800. இன்னொரு விஷயம், இது ரிவ்யூ கிடையாது, நான் கை காசு போட்டு வாங்கினேன்ட்டு தான். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே பேசலாம், அதனால் நான் வந்து ஃப்ரீயாகவே பேசுகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து லெஃப்ட் ரைட்டு, ஸோ நீங்கள் எடுக்கும்பொழுதும் சரி கீழே இந்த லைட்டு தாங்க. இந்த அதாவது நம்ம பார்க்குற இந்த டிசைன் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் இதில் லைட்டாக டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறது இந்த கீழே இருக்க லைட்டு. ஸோ இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் லைட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் கேட்குற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளிங்க் ஆகுமா, அதெல்லாம் ஆகாது. இந்த கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு இந்த லைட்டை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் சார்ஜ் போடும்போதுமே அந்த சார்ஜ் அந்த லைட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். சார்ஜ் இருந்தால் நின்றோம், இல்லைனா அந்த எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதுக்கு மேலே வந்து ஃப்ளோ ஆகும். இந்த நத்திங்லலாம் ஊபருக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஜென்ரலாக இந்த பட்ஸ் 3000 ரூபா. இந்த 3000 ரூபாய்க்கு இதோட பில் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இதோட டைரக்ட் காம்படிஷன் வந்து OnePlus நார்டு பட்ஸ் 2 Pro இருக்குது, நார்டு பட்ஸ் 3 Pro இருக்குது, அதுக்கப்புறம் வந்து CMF பட்ஸ் இருக்குது, மோட்டோ பட்ஸ் இருக்குது, ரியல்மியில் வந்து பட்ஸ் Air 6 இருக்குது. ஸோ இதெல்லாம் இதோட டைரக்ட் காம்படிஷன். அதில் எல்லாத்துலேயும் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றத விட CMF பட்ஸில் கொடுத்துருக்காங்க டியூவல் டிரைவர். இதுலேயுமே டியூவல் டிரைவர் கொடுத்துருக்காங்க. டியூவல் டிரைவர் அப்படின்றது வந்து 2 டிரைவர் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 12.4 mm டைட்டானியம் டிரைவரும் 5.5 mm வந்து பீசோ எலக்ட்ரிக் டிரைவரும் கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இவங்க கிளைம் பண்ணுறது
சாங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுவுமே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் ஈக்குவலைசர்லாம் இருக்கும். நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு வோக்கல்ஸாக இருக்கட்டும் இல்லை பேஸாக இருக்கட்டும் இதெல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு தெரியும். கேட்கும்பொழுது இந்த செக்மெண்ட்டில் நாங்கள் தான் நல்லா பண்ணியிருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, ஒரு எண்ட் யூசர் நான், எனக்கு டியூவல் டிரைவர் கான்செப்ட்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்து ரெட்மியை நம்பி இந்த ப்ராடக்ட்டை வாங்குகிறேன். வாங்கிட்டு நான் இதில் பாட்டு கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் வேறு எந்த பட்ஸும் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி இப்போ என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6-7 பட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஷோராக இதோட டிஃப்ரென்ஸ் பச்சையாக காமிச்சு கொடுத்துரும். பச்சையாக தெரியும். என்னடா இவன் இப்படி பண்ணி வச்சுருக்கானே, சொதப்பி வச்சுருக்கானேன்னு தான் தோணுது. ஏன்னா இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, ஏஎன்சி ஆன் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, ஏஎன்சி ஆஃபில் இருக்கும்போது ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. சவுண்ட் மீன்ஸ் நீங்கள் பாட்டு கேட்குறீங்க, ஆல்ரெடி நீங்கள் வந்து டீப் பேஸில் வச்சுருக்கீங்க ஈக்குவலைசரு. அதே மாதிரி நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த 3D ஸ்பேஷியல் சவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிடுறீங்க. இதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டு ஒரு பாட்டை கேட்குறீங்க. ஏஆர் ரஹ்மான் வந்து ஏதோ ஒரு சாங் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெலோடி சாங்கே எடுத்துக்கோங்க. எந்த சாங் எடுத்தாலுமே மெலோடி எடுத்துக்கோங்க. பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம நார்மலாக ஒரு பட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்சி ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதில் ஏஎன்சி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சவுண்டு கம்மியாகிடுது, ஏஎன்சி ஆன் பண்ணால் சவுண்டு அதிகமாகுது. என்னடா இது கால கொடுமை அப்படின்னு பார்த்தா, இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, அந்த 3D சவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சரவுண்ட் சவுண்ட், அதாவது ஸ்பேஷியல் சவுண்ட் வந்து இவங்க 3D சவுண்டும் கொடுக்குறாங்க. அதை ஆஃப் பண்ணாலுமே சவுண்டு சூப்பராக இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு ப்ராடக்டை நம்பி வாங்குகிறோம். இதெல்லாம் வந்து இனிஷியல் டைமில் வந்து நான் பார்த்தா காணாதான் பார்க்குறேன். நான் இதில் நல்ல விஷயமே இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த 3000 ரூபாய்க்கு இதில் வந்து இவ்வளோ பெரிய காணே இருக்குது. நீங்கள் ஏஎன்சி ஆன் பண்ணிங்கன்னா சவுண்டு கம்மியாகிறதும், அந்த 3D ஸ்பேஷியல் சவுண்ட் இருக்கிறது ஒன்று இல்லாத ஒன்றுன்ற மாதிரி தான் இருக்குது. அதை ஆஃப் பண்ணி வச்சு கேட்டாலே சூப்பராக இருக்குங்க சாங் கேட்குறதுக்கு. அதில் குறையே இல்லை. அந்த டியூல் டிரைவர் இந்த இடத்துல ஒர்க் ஆகுதா இல்லை ஆக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பட்ஸார் 6லேயோ இல்லைனா சிஎம்எஃப் பட்ஸ்லேயோ இல்லைனா மோட்டோலேயோ கேட்குறேன் அப்படின்னா அதில் நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் வித் அதர் பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியாக இருக்குது. அதுவுமே அவனோட ஈக்குவலைசர் கொடுத்துருப்பாங்க, 4 ஈக்குவலைசர், கஸ்டமைசபிள், டீப் பேஸு, டீப் ட்ரபிள், அந்த மாதிரி வந்து வோக்கல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் டீப் பேஸ் வச்சிங்க அப்படின்னா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிறது தெரியும். டீப் பேஸ் வச்சு அதிகமாகணும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸோட வந்து பற்றி கம்மியாக இருக்கும். வோக்கல்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு மாறி இருக்க மாதிரி இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஃபுல் வால்யூம் வச்சு இதில் கேட்டால் கண்டிப்பாக வந்து இறையுது. அதுவுமே வந்து ஒரு பெரிய காணா இருக்குது. இது எல்லாமே அப்டேட்டில் சரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சரி பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் வந்து என்னோட எதிர்பார்ப்புமே. ஆஸ் யூஷுவல் இதில் தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை 49 dB ஏஎன்சி இருக்குது, டியூவல் டிவைஸ் கனெக்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் காதுலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா பாட்டு பாஸ் ஆகிறதுக்கும் திருப்பி காதில் வச்சிங்கன்னா அந்த சென்சாருமே இருக்குது. அது இல்லாமல் இப்போ இருக்க எல்லா செக்மெண்ட்லேயும் இருக்க மாதிரி இதுலேயுமே ஃபைண்ட் மை டிவைஸ் இருக்குது. அதாவது இயர்பட்ஸோட ஃபிட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எங்களோட ஆப்லேயே இருக்குது. அதே மாதிரி ஆப்பில் வந்து இவங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறதில்ல. ஆஸ் யூஷுவல் இந்த செக்மெண்ட்டில் எல்லோரும் கொடுக்குற மாதிரி தான் இவங்களும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் கொடுக்காத ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இதில் வந்து அந்த டச் கண்ட்ரோல் வந்து நிறைய கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேப்பு, டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப்பு, டச் அண்ட் ஹோல்டு. இது எதுவுமே இந்த செக்மெண்ட்டில் இருக்க இப்போ நான் சொன்ன கம்பேரிட்டிவ்லி ஓப்போ, ஒன்ப்ளஸ், ரியல்மி, மோட்டோ இதில் எதுலேயுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த சிங்கிள் டேப் கொடுக்குறதுல என்ன வலிக்குதுன்னு தெரில, அது கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் சிங்கிள் டேப் கொடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோலும் பார்த்திங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகுது, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதில் இந்த ஆப்பில் வந்து ஷாமி இயர்பட்ஸ் இதுதான் ஆப்பு. இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஆப்லேயே காட்டுவாங்க 3 மாதம் வந்து ஸ்பாட்டிஃபை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் அப்படின்வாங்க. ஆடியோ எஃபெக்ட் அதில் தான் வந்து அந்த டிமென்ஷனல் ஆடியோ, 3D டிமென்ஷனல் ஆடியோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்மர்சிவ் சவுண்டுன்னு போட்டிருப்பாங்க. அதை ஆன் பண்ணிங்கன்னா மொத்தமாக போயிடும். ஆடியோ பேலன்ஸ் இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் காட்டுறது. ஸ்டாண்டர்டு, என்ஹான்ஸ் ட்ரபிள், என்ஹான்ஸ் பேஸு, என்ஹான்ஸ் வாய்ஸு, கஸ்டமைஸ்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயமா பார்த்தேன். ஏன்னா அதுவுமே இப்போ இருக்க செக்மெண்ட் எல்லாத்துலேயுமே இருக்குங்க. அதில் வந்து எதுவுமே வந்து பிரச்சனையாக எனக்கு ஒன்றும் தெரில. அதே மாதிரி இதில் கெஸ்டர்,
நாய்ஸ் கேன்சலேஷனில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டிரான்ஸ்பரன்சி மோடில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக தெரில. இந்த பில் குவாலிட்டி நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன். நீங்கள் மற்ற இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி டம்முன்னு சவுண்டு கேட்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்டாக இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜென்ரலாக வந்து எனக்கு ஏர்பாட்ஸ் மாதிரி எடுக்கிறத விட இந்த மாதிரி நகை டப்பா மாதிரி ஓப்பன் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு மாதிரி குழப்பமாகவே போதுப்பா, இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நிறைய வந்து இருக்குது. இதை நீங்கள் வாங்கணுமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷனில் நான் தான் இதுதாங்க ஃபேஸ் பண்ணேன். ஸோ இதை விட நிறைய விஷயங்களை வந்து நான் இன்னும் செக் பண்ணணும். கால் குவாலிட்டிக்காக நல்லா இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரைவ் பண்ணும்போது கால் பேசும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த 3 நாளில் அதுவுமே செக் பண்ண நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் எந்த குறையும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் இன்டோரில் பேசுகிறீங்க அப்படின்னாலும் அவுட்டோரில் பேசுனாலும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த நாய்ஸ் கேன்சலேஷன்லேயுமே இந்த மோட்டோ இவங்களாம் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த போட்டில் வர மாதிரி செப்பரேஷன் ஆகுதுங்க. அது மட்டும் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதே மாதிரி பேட்ரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து இண்டிவிஜுவல் பட்ஸ் வந்து 5 to 6 ஹவர்ஸ் வந்தது. கேஸோடு பார்த்திங்கன்னா ஒரு 35 ஹவர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வந்தது. இவங்க சொல்ல மாதிரி 42 ஹவர்ஸ் வரல, 10 ஹவர்ஸும் இண்டிவிஜுவல் வரல. அது டிபெண்ட் அப்பான் நீங்கள் வைக்கிற சவுண்டை பொறுத்து, ஏஎன்சி ஆன் பண்ணுறதை பொறுத்து, யூஸ் பண்ணுறதை பொறுத்து மாறும். வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ப்ரீமியமாக பார்க்க தெரியுது, சவுண்ட் குவாலிட்டியில் ப்ரீமியம் இல்லை. இதுதான் நான் ஃபேஸ் பண்ண இந்த பட்ஸில் நான் யூஸ் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ணது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பட்ஸை வாங்குவீங்களான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கியிருந்தால் அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.